இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் கல்வியாளர் பிரிவு மாநில செயலாளர் திரு சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அஜித்குமார் மரணம் தொடர்பாக புகார் அளித்த நிகிதாவை இன்னும் தமிழக காவல்துறை கைது செய்யலை. இன்னொரு பக்கம் அஜித்குமாரை அடிக்க சொன்ன காவல்துறை உயர் அதிகாரி யார் அப்படின்ற கேள்வியை எல்லா எதிர்க்கட்சிகளும் முன்னிறுத்திக்கிட்டு வராங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது யார் அந்த சார், யார் அந்த தம்பி, நீங்கள் நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த வருஷத்தில் இது யார் அந்த ஆஃபீஸருங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இதில் நிறைய பேர் இந்த 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மீடியாவிலும் இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு வினோதமான விஷயம் என்னென்னா, அடிச்சு கொண்டு 5 பேர், 5மே ஒரு மிருகம். நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழ்நாடு ஒரு வாழ தகுதி இல்லாத நகரமாக மாறிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் தமிழ்நாடு பெருமையாக பேசிட்டு இந்த காலமெல்லாம் போய் இதெல்லாம் யாராவது இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா இவ்வளோ மட்டமான ஒரு காவல்துறை இருக்குமா அப்படிங்கிறதான். அதில் வினோதமான விஷயம் நான் சொல்ல வரது என்னன்னா, அந்த 5 காவல்துறை அதிகாரிகள், அந்த 5 பேர் அடிச்சு கொண்டாங்களா, அவங்களோட மனைவி குடும்பத்தார் ரோட்டில் உட்காந்து ஹையர் அஃபீஷியல் தானே நான் சொன்னாங்க. ஹையர் அஃபீஷியல் சொன்னதுனால தான் நாங்கள் செஞ்சோன்னே இவங்க சொல்கிறாங்க. இப்போ ஹையர் அஃபீஷியல் சொன்னால் என்ன வேணால் நீங்கள் செய்வீங்களா? அவன்கிட்ட 4வது மாடியிலேருந்து குதினை குதிச்சிருவீங்களா? 10ஆம் மாடியிலேருந்து குதினை குதிச்சிருவீங்களா? கொஞ்சமாக கூச்சமே இல்லை. அந்த அடித்து கொண்டிருக்கிறானே அந்த இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கார நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்கு இவங்க கேட்குறாங்க. காவல்துறையோட ரூல்ஸ் என்னன்னாக்கா ஒபே த ஆர்டர் தானே. ஒபே த ஆர்டர்னா அதான் என்ன வேணால் செய்வீங்களா? ஒபே த ஆர்டர்னா அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல. ஒபே த ஆர்டர் அன்லிமிட்டட் கிடையாது இல்லையா, ஒரு இன்ஃபினிட்டிங்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு லிமிடேஷன், இந்த வரம்பு வரைக்கும் தான் நீங்கள் செய்யலாம். நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கல, நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா, சேலரி வாங்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னா நம்ம ஓகே நமக்கு உண்மையாகவே அசைன் பண்ணதான் நம்ம செய்யலாமான்னு யோசிப்போம். 6வது அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பகுத்தறிவுன்னு பேசுகிறீங்கல்ல, 6வது அறிவு ஒன்று இருக்குது, அதை செய்யலாமான்னு ஒன்று சிந்தனை வேண்டாமா? அது